வணக்கம். கேஜிஎஃப் அந்த தொடர் வெற்றி படங்களை தயாரித்த நிறுவனத்தோட அடுத்த படைப்பு வந்து பிரபாஸ் நடிப்பில் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற சலார் முதல் பாகம் கீஸ் பயர் அப்படிங்கிற படம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. உலகமெங்கும் வந்து மிக அதிகமான அரங்குகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதே போல் வந்து வரலாறு காணாத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓப்பனிங்கோடு வந்து இந்த படம் இன்றைக்கி வெளியாகிருக்கு. படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட கதை வந்து கிட்டத்தட்ட அப்படியே கேஜிஎஃப் கதை தான். நீங்கள் கேஜிஎஃப் இரண்டாம் பாகம் பார்த்துட்டிங்கன்னா அந்த கதை தான் வந்து இந்த படம். அதில் வந்து கேஜிஎஃப் அப்படிங்கிற சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவது யார் அப்படிங்கிற ஒரு போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்றது தான் அந்த படம். இதில் அதே போல் கன்சார் அப்படிங்கிற ஒரு பெரிய நகரம், அந்த நகரத்தினுடைய ஆட்சி உரிமையை கைப்பற்றுவது யார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு வரி கதை. இது படம் எப்படி இருக்குது அப்படின்னா திரும்பவும் வந்து நம்ம கேஜிஎஃப் தான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட கேஜிஎஃப்போட அதே பாணியில் தான் வந்து இந்த படத்தையும் பிரசாந்த் நீல் வந்து எடுத்திருக்காரு. ஆனால் இதை வந்து இந்த முதல் பாகம் வந்து முதல் பாகம்னா படத்தினுடைய முதல் பாதி, அந்த முதல் பாதி காட்சிகள் வந்து மிகுந்த சென்சேஷனலாகவும் நம்ம வந்து உடனடியாக வந்து படத்துக்குள்ளே இழுக்கிற மாதிரி வந்து காட்சிகளை வந்து அமைச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இரண்டாம் பாதி தான் வந்து நிறைய இழுவையாக தெரிகிற மாதிரி வந்து நமக்கு தெரியுது. அதே போல் உச்சக்கட்ட வன்முறை காட்சிகள். வன்முறை எப்படின்னா இந்த வன்முறையோட உச்சமே இந்த படம் தான் சொல்லலாம். அப்படி வந்து மாட்டை வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க மனிதர்களை. எதுக்கு வெட்டுறாங்க, ஏன் அந்த சண்டை, யாருக்கு யார் எதிரி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அடுத்தடுத்த காட்சிகள் போய்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதியில் இருக்கிற பலவீனம். நடிப்புன்னு பார்த்தா பிரபாஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கார். அவருக்கு வந்து ஆக்ஷன் படம் தான் வந்து ரொம்ப நல்லா வருது அப்படிங்கிறது இந்த படத்தில் நிரூபணமாயிருக்கு. இதுக்கு முன்னே வந்து அவர் பாகுபலி 1, 2 நடித்தார். மிகச்சிறந்த ஒரு பெயர் அவருக்கு கிடச்சிது. அதே நேரத்தில் வந்து அதுக்கு பிறகு 3 பெரிய படங்கள் நடித்தார். ஆதிபுருஷ் நடித்தார், அதுக்கு முன்னாடி ராதேஷாம் நடித்தார், அதுக்கு முன்னாடி சாஹோ நடித்தார். இந்த 3 படமுமே வந்து ஃப்ளாப்பு. பிரபாஸுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படங்கள் போல அந்த குறையை வந்து இந்த படம் சலார் வந்து தீர்த்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து வன்முறை நிறைந்த ஆக்ஷன் காட்சிகளை விரும்பி பார்க்குறவங்க நிச்சயமாக வந்து இந்த படத்தை கைவிட மாட்டாங்க. அவங்க வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. நிறைய இந்த படம் இதனுடைய கதை அமைப்பு, அதே போல் இந்த காட்சிகள், வன்முறை குறித்தெல்லாம் வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அதை வைக்க வேண்டிய இடத்துல சரியாக பண்ணியிருக்கார் பிரசாந்த் நீல். அவருக்கு வந்து ஒரு ரூட் வந்து தெரிஞ்சிருச்சு. அதாவது கேஜிஎஃப் பாணி தான். படம் முழுக்க வந்து இருட்டுனா முக்கால்வாசி இருட்டில் தான் வந்து படத்தை பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் படம் வந்து பழைய காலத்துக்கு ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சமகாலத்தில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. நவீன கார்கள், நவீன செல்ஃபோன், நவீன துப்பாக்கிகள் எல்லாமே இருக்குது. கூடவே வந்து இருட்டும் இருக்குது. அதாவது மின்சாரத்தை பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு உட்காந்த மாதிரி வந்து லைட்டே இல்லாமல் கருப்பாகவே படம் முழுக்க வந்து அவர் எடுத்திருக்காரு. இது தன்னுடைய பாணின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டார் போல இருக்குது. அது மிகப்பெரிய உறுத்தல் தான். ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் படம்னு முடிவாயிடுச்சு. அது இன்னும் கொஞ்சம் லைட்டிங்கில் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது டெரிஃபிக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப போரிங்காகவும் இருக்குது இரண்டாம் பாதிங்கிறது. மற்றபடி படத்தில் நடித்திருக்கிற அத்தனை பேருமே வந்து சிறப்பாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன, அடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது, அந்த வேலையை வந்து அவங்க சரியாக பண்ணியிருக்காங்க. வன்முறையோட உச்சம், அதே போல் ஆக்ஷன் காட்சிகளின் உச்சம் அப்படின்னா அது இந்த சலார்னு சொல்லலாம்.